இலங்கை தேசிய சமாதான பேரவை ஏற்பாட்டில் அறநெறியில் அனைவருக்குமான நல்லிணக்கத்தை மேம்படுத்துதல் சம்பந்தமான தேசிய பல்சமய கருத்தரங்கு நேற்று கொழும்பு BMICHல் நடைபெற்றது. இந்நிகழ்வில் 16 மாவட்டங்களைச் சேர்ந்த பௌத்த, இந்து, கிறிஸ்தவ, இஸ்லாமிய சமய தலைவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள், இளைஞர்கள், யுவதிகள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் கலந்து கொண்டனர். இலங்கை தேசிய சமாதான பேரவைத் தலைவர் கலாநிதி ஜெஹான் பெரேரா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வு சமாதான பேரவை திட்ட முகாமையாளர் நிரேஷா ஆண்டனியின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், மனோ கணேசன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். வரவேற்புரையை இலங்கை தேசிய சமாதான பேரவை உத்தியோகத்தர் அயேஷா ஜெயவர்தன நிகழ்த்தியதுடன் இலங்கை தேசிய சமாதான பேரவைத் தலைவர் கலாநிதி ஜெஹான் பெரேரா தலைமையுரை நிகழ்த்தினார். இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உரையாற்றினார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், மனோ கணேசன் ஆகியோர் உரையாற்றினர். மற்றும் தேசிய ஐக்கிய மற்றும் நல்லிணக்க அலுவலகத்தின் பணிப்பாளர் விஜித் ரோஹன பெர்னாண்டோ, காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தின் பணிப்பாளர் மகேஷ் கட்டுவத்த, இலங்கைக்கான தென்னாப்பிரிக்கா துணை தூதுவர் மிஸ் ரமட்சலா ஆகியோரும் உரையாற்றினர். கிட்டத்தட்ட 1940களில் ஜப்பான் இலங்கையை பார்த்து நாங்கள் வளர வேண்டும் என்று சொன்னார்கள். சிங்கப்பூரின் பிதாமகன் லீகுவான் சொன்னார், நாங்கள் இலங்கையை விட நோக்கி வளர வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இலங்கை அப்பொழுது இருந்தது போலவே இப்பொழுதும் இருக்கிறது. சிங்கப்பூரும் ஜப்பானும் உலகத்திலே வளர்ந்திருக்கிறது. லீகுவான் சொன்னார், தமிழர்களை நீங்கள் அரவணைத்து செல்லுங்கள், அவர்கள் மூளைசாலிகள், இந்த நாட்டை நீங்கள் அபிவிருத்தி செய்யலாம் என்று. ஆனால் காலங்களில் தமிழர்கள் வெறுக்கப்பட்டார்களே தவிர அரவணைத்து சென்றதாக வரலாறுகள் இல்லை. මම කතා කරන්නට පෙරම ප්‍රබලයෝ දෙන්නෙක් මේ සභාවෙන් පිටත් වෙලා ගියා. එක්කෙනෙක් ආණ්ඩුවේ ප්‍රබල අමාත්‍ය මගේ මිත්‍ර විමල් රත්නායක ගරු ඇමැතුමා. අනිත් එක්කම මම තව මිත්‍රෙක් හිටියා මෙතන මාක් ඇන්ඩ්‍රේ UN කෝඩිනේටර්. පිටත් වෙලා ගියා. රටබාර එක්කෙනෙක් ගියා. ලෝකබාරින් එක්කෙනෙක් ගියා. කවන්න. කවුරු අඩගාලා කියන්නේ මොකද කතා කරේ කියලා. මොකද දැන් ලෝකෙ ඉඳලා පටන් ගන්නම්කෝ. දැන් සිවඥානම් ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමාගේ කතාවට මම අංකන් දීගෙන හිටියා. ඒක ඇත්තට දුක බෙදාගත්තා. நிந்தவூர் கலாச்சார நிலையத்தின் நிர்மாண பணிகளை மீண்டும் ஆரம்பித்தல் மற்றும் அம்பார பல்நோக்கு நகர மண்டபத்தின் நிர்மாண பணிகளின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி பங்கேற்புடன் இடம்பெற்றது. அம்பாறை மாவட்ட மக்களுக்காக நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்கள், டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குதல் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்திக்காக முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் முன்னேற்றம் குறித்து ஆராயும் நோக்கில் அம்பாறை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று பிற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. மேலும் பல வருடங்களுக்கு முன்னர் நிர்மாண பணிகள் தடைப்பட்டிருந்த நிந்தவூர் கலாச்சார நிலையத்தின் நிர்மாண பணிகளை மீண்டும் ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு இன்று முற்பகல் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது. வளமான கலாச்சார பாரம்பரியத்தை கொண்ட அம்பாறை மாவட்டத்தின் கலாச்சார விழுமியங்களை பாதுகாத்து அதனை எதிர்கால சந்ததியினருக்கு கையளிக்கும் நோக்கில் இந்த கலாச்சார நிலையத்தின் நிர்மாண பணிகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் 300 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2026ஆம் ஆண்டுக்கான பொதுநலவாய கற்றல் பேரவையின் 43வது நிர்வாக சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டிருக்கும் இலங்கை பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய நேற்று முன்தினம் பிரித்தானிய கவுன்சிலில் கல்வித்துறை அறிஞர்கள் குழுவுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டார். இரு நாடுகளுக்கும் இடையிலான கல்விசார் ஒத்துழைப்பை பலப்படுத்துவதே இக்கலந்துரையாடலின் பிரதான நோக்கமாக அமைந்தது. நமது நாடு மீண்டும் ஒரு படுபயங்கரமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தரப்பினர் ஒன்று கூடினர். வேகமாக சரிந்து வரும் ரூபாவின் மதிப்பு, அதிகரித்து வரும் துண்டு விழும் செலவின அழுத்தங்கள் மற்றும் பெருகி வரும் நிச்சயமற்ற தன்மை என்பன இனியும் ஒரு தரப்பினரை மாத்திரம் பாதிக்கும் பிரச்சனையாக கருத முடியாது. ஆகையினால் இந்நிலைமை மேலும் மோசமடைவதற்கு முன்பாக அவசரகால தேசிய தீர்வுகளை வகுப்பதற்காக துரிதமாக சர்வகட்சி மாநாட்டை கூட்டுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் முறைப்படி வேண்டுகோள் விடுப்பதற்கு தாம் இங்கு தீர்மானித்ததாக எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. தலைவர் அவர்களே, நிலையர் கட்டளை 29 கீழ்
அவசர விவாதம் ஒன்றை தருவதற்கு இன்று இந்த சபையிலே அனுமதி கோரினோம். திரு நிமால் ரத்னாமே அவர்களுக்கும் சபைக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கருணாதிலக அவர்களுக்கும் இந்த பிரேரணையை இன்று கொண்டு வருவதற்காக முயற்சித்த 2 பேருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக வங்கி ஐநா வங்கி ஆய்வு அறிக்கையின்படி வறுமை, கல்வி, சுகாதாரம், போஷாக்கு, சிசு மரணம், காணி, வீட்டுரிமை ஆகிய புள்ளி விபரங்களின் பெருந்தோட்ட பிரதேசங்கள் தான் நாட்டில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. தற்பொழுது நிலையிலே மண்ணெண்ணெய், அரிசி, மாவு, மின்கட்டணம், பால்மா விலை உயர்வு காரணமாக துன்பத்தில் உலர்கின்ற பெருந்தோட்ட மக்கள் இன்று பாதாளத்தில் விழுந்து விட்டார்கள். இலங்கையின் தேசிய நீரோட்டத்திலிருந்து மிகவும் ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். சமூக ஜனநாயக அரசியலில் முகாம் என்ற வகையிலே எமது ஆட்சி காலத்தில் மலையக பெருந்தோட்ட மக்களை இலங்கை தேசிய நீரோட்டத்தில் உள்வாங்கும் பல அம்சங்கள் என்ற முற்போக்கு பயணத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். நாம் முன்னெடுத்த காத்திரமான சில பணிகள் வருமாறு: காணி மற்றும் வீட்டுரிமை வேண்டுமென்று முதன்முறையாக அமைச்சரவை தீர்மானம் எடுத்து அதிலே 7 பட்ச காணி உரிமையுடன் தனி வீடு கட்டுவதற்கு திட்டம் ஒன்றையும், அதே போல் பாரத நிதியுதவியுடன் இந்திய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி 14,000 வீடுகள் அமைப்பதற்கான நடவடிக்கை, ஒரு வீட்டின் பெறுமதி 28 லட்சமாக இன்று அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. வந்த அரசாங்கம் இதுவரை தீர்வை கொடுக்கவில்லை. 2015ஆம் ஆண்டு நான் அமைச்சராக இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு கிட்டத்தட்ட 8,000 வீடுகளை கட்டி கொடுத்த நம்ம இந்தியா 4,000 வீடுகளை தந்தாங்க. அதே மாதிரி இலங்கை அரசாங்கம் அவருடைய தந்த நிதியிலே 4,000 வீடுகளை கட்டி கொடுத்துருக்கின்றோம். ஆகவே நல்லாட்சி அரசாங்கத்தில் தான் நாங்கள் கிட்டத்தட்ட 8,000 குடும்பங்களுக்கு காணி உதவி கொடுத்துருக்கோம். நம்ம காணி உரிமை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி முதலாக அந்த மலைய மக்களுக்கு காணி உறுதி பத்திரம் முதலாக அந்த நல்லாட்சி அரசு தான் கொடுக்கப்பட்டது. கௌரவ உறுப்பினர் காயந்த கரட்னர் இருக்கார், அவர் தான் அமைச்சராக இருந்தார். அவர் மூலமாக தான் நம்ம கொடுத்தோம். நம்ம ஆகவே உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் அந்நிய செலவாணியை கொண்டு வந்தது ஈட்டி கொடுத்தது அந்த மலைய மக்கள். ஆனால் அந்த மக்களுக்கு இதுவரை முழுமையாக அந்த மக்களுக்கு இன்னும் லைத்து வாக்கிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த அரசாங்கம் வரும்பொழுது பிரகடனத்தை சொன்னாங்க, நாங்கள் வந்தால் இந்த மக்களுக்கு காணி உரிமை கொடுப்போம், வீட்டு உரிமை கொடுப்போம்னு சொல்லி. ஆனால் இந்த அரசாங்கம் 2 வருஷம் ஆகுது, அதை பற்றி பெருசாக ஒன்றும் பேசலை. போய் சம்பளத்தை கூடி கொடுத்தாங்க, நாங்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்தோம். நம்ம அதனால் நான் சொல்கிறோம், அந்த மக்கள் ரோட்டுக்கு இறங்கி போராட்டத்துக்கு முதல்ல நீங்கள் அந்த மக்களுக்கான காணி உரிமையை கொடுங்க. நீங்கள் இந்த மக்கள் 200 வருஷம் வாழ்கிறாங்க. அந்த மக்களுக்கு 10 பேச்சு காணியை கொடுக்கறதுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. தோட்டங்களில் நிறைய காணி இருக்குது, ஆனால் அதை கொடுக்கறதுக்கு யாருக்கும் மனசு வரல. அதனால் நாங்கள் திரும்ப சொல்கிறோம், தயவு செய்து எங்களை விட எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது இந்த நாட்டுடைய ஜனாதிபதி அவர்கள் அந்த மக்களை பற்றி நிறைய காய்ச்சிருக்காரு ஆனால் அந்த நேரம் அவருக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் இப்போ முழு அதிகாரமும் ஜனாதிபதிக்கு இருக்கு. கைவிடப்பட்டு நிலையிலே காணப்பட்டிருந்தது. எமது அரசாங்கம் பொறுப்பேற்றவுடன் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாவை எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அந்த வீடுகளையும் கட்டி அந்த மக்களுக்கு கையளிப்பதற்கு நாங்கள் நடவடிக்கையை எடுத்துக்கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்லாது, இன்று பெருந்தோட்ட பகுதிகளிலே பாடசாலைகளுக்கு 2 ஏக்கர் காணி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகிறோம். அதே போல ஆலயங்களுக்கு தற்போது இருக்கின்ற நிலங்களை அந்த ஆலயங்களுக்கு வழங்குவதற்காக ஆரம்ப கட்ட நடவடிக்கையை நாங்கள் எடுத்து வருகிறோம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே கடந்த 76 மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டும் எங்களுடைய ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறான பிரேரணையை கொண்டு வந்து உண்மையிலே மலையக மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுத்தது.
விசேடமாக நான் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். முதலாவது, மலையகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மலையக மக்கள் என்பது அது வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது பல்வேறு இன்னல்களை சந்தித்து வாழ்ந்தவர்கள், பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வாழ்ந்தவர்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 200 வருடங்கள், ஒரு தலைமுறை 2 தலைமுறை அல்ல, 7 தலைமுறைகள் இந்த மண்ணுக்கு தாங்களுடைய இரத்தம், வியர்வை, உயிர்களையும் பணயம் வைத்தும் உழைத்தவர்கள். அது மாத்திரமல்ல, இந்தியாவிலிருந்து வருகின்ற போது தலைமன்னார் ஊடாக வருகின்ற பொழுது மத்திய தலைமன்னாலை இறக்கிவிட்டு சென்றதாக சரித்திரம் கூறுகின்றது. அது நடைபாதையாகவே மத்திய மலை நாட்டுக்கு வந்ததாக கூறுகின்றார். மலை இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். சபைக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் அம்மா அவர்களே, என்னுடைய இந்தியான் உரை 2 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக எங்களுடைய அனுதாபத்தை பதிவு செய்கின்ற நோக்கத்தோடு நான் பேச விரும்புகின்றேன். முதலாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டி கனகசபை ஐயா, அவர் முதல் தடவையாக பாராளுமன்றத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பொழுது நானும் கூட்டமைப்புடைய அங்கம் வகிக்கின்ற ஒரு பங்காளி கட்சியினுடைய உறுப்பினராக இருந்திருந்தேன். 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து அமோக வெற்றி பெற்ற ஒரு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அவர் உண்மையிலே இந்த தேர்தல் அரசியலுக்குள் நுழைவதற்கு முன்பதாக அரசு சேவையிலே நீண்ட காலமாக சேவையாற்றியிருந்தவர். அவருடைய அரசு சேவை காலத்தை எடுத்து பார்த்தால் மக்களால் மிகவும் நேசிக்கப்படுகின்ற ஒருவராக அவர் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தவர். ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உரையாற்றினார். ஜோசப் ராஜசிங்கம், மாமனிதர் ரவிராஜ், மாமனிதர் சிவனேசன், முன்னாள் எம்பி மாமனிதர் சந்திரநேரு ஆகியோர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அப்போது 22 பாராளுமன்ற உறுப்பினர்களும் சொந்த ஊருக்கோ மாவட்டங்களுக்கோ செல்லாமல் கொழும்பில் முடக்கப்பட்டிருந்தனர். மட்டக்களப்பில் தெரிவான பாராளுமன்ற உறுப்பினர்களும் சொந்த மாவட்டம் செல்லாமல் மாதிவலையில் அமைந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதியிலே தங்கியிருக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைமை ஏற்பட்டிருந்தது. அப்போது 2006 நவம்பர் மாதம் வரவு செலவு திட்டத்துக்கு மஹிந்த அரசுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டாம் என கனகசபை அவர்களுடைய மருமகன் அரிய மன்னரின் சகோதரர் ஜெயானந்தமூர்த்தியின் மருமகன் தங்கேஸ்வரி அக்காவின் செயலாளர் ஆரியம்பதி அன்புமணி ஐயா ஆகிய 4 பேரையும் கடத்திய போது கனகசபை ஐயா மிகவும் அச்சத்தால் சோர்ந்து அரசியலே வேண்டாம் என முடிவெடுத்திருந்த ஒரு காலமாக அந்த 2006 இருந்தது. அந்த பயம் காரணமாக 2010 தேர்தலில் வேட்பாளராக அவர் சம்மதிக்கவில்லை. அதற்கு பின்னர் அவர் எந்த தேர்தல்களிலும் ஈடுபடவில்லை. அன்று அவருக்கு ஏற்பட்ட மனக்கவலை தொடர்ந்தும் பல ஆண்டுகள் நீடித்திருந்ததை நான் அவருடன் ஒரு தடவை கதைக்கும் போது மனம் விட்டு கூறினார். அரசியலுக்கு வருவதற்கு முன்னம் மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்கள பணிப்பாளராகவும் சேவையாற்றி மக்களுடன் நேர்மையாக சிறந்த பணிகளை செய்த ஒருவர் 86 அகவையில் இறையடி சேர்ந்தார். அன்னாரின் பிரிவால் துயரிருக்கும் குடும்பத்தினர், குறிப்பாக அவருடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தினருக்கும் எங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் உரையாற்றினார். தம்மன் பிள்ளை கனகசபை ஐயா அவர்களது வாழ்க்கை குறிப்புகள் பற்றி நான் உரையாற்றலாம் என்று நினைக்கின்றேன். தம்மன் பிள்ளை
கனகசபை ஐயா அவர்கள் உண்மையில் ஒரு புனிதமான மனிதத்தன்மை உள்ள ஒரு அரசியல்வாதியாக இருந்தார். இவருடைய தாய் தந்தையர்களை எடுத்துக்கொண்டால் தம்மன் பிள்ளை, பாலாய பிள்ளை ஆகியோர் தாய் தந்தையர்களாக இருந்தார்கள். இவருடைய மனைவி திருமதி சாந்தகுணம் அவர்கள் சொந்த மைத்துனியை அவர் கரம் பிடித்திருந்தார். மனைவியின் பெற்றோர்களாக கனகரத்னம், சந்தனப்பிள்ளை அவர்களை குறிப்பிடலாம். இவருக்கு பிள்ளைகளாக 4 பேர் இருக்கின்றார்கள். யசோதரன், அகல்யா, வினோதரன், கிரிதரன் ஆகியோர். அதே போன்று அவருக்கு 8 சகோதரர்கள் இருக்கின்றார்கள். ஆண் பெண் சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்கள். இவர் அந்த குடும்பத்தில் மூத்தவராக இருக்கின்றார். என்னோடு அதிகமாக அன்பாக பழக வல்லவராகவும் இருந்தார். அவருடைய தம்பியாக இருக்கின்ற சுந்தரலிங்கம் ஆசிரியர் அவர்களும் மிகவும் பவ்யமாக எங்களோடு பழகி கொள்வார். அதே போன்று இவருக்கு சகோதரர்கள் இருக்கின்றார்கள். மூத்த மகனாக இவர் இருந்தபடியால் மிகவும் முக்கியமான பாத்திரத்தை ஏற்று தன்னுடைய குடும்பத்திற்கு வழிகாட்டிய ஒரு கனவான் என்று கூறலாம். ஒரு கனவான் ரகமான அரசியலை செய்தவர். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு கீழ்த்தரமான அசிங்கமான அரசியலை அவர் செய்யவில்லை. அவர் உண்மையில் ஒரு அரசியல்வாதியாக வருவதற்கு அவர் காரணமாக இருக்கவில்லை. இவர் கடந்த காலத்தில் விவசாயத்துறை சார்ந்து பணியாற்றியவர். இறுதியாக மாகாண விவசாய பிரதிக்கல்வி பணிப்பாளராக இருந்து தன்னுடைய அருமையான கடமையினை மக்களுக்காக செய்தவர். தனது சுய வாழ்க்கையில் ஒழுக்க சீலராக, விழுமியங்களை பின்பற்றுகின்றவராக, ஒரு நல்ல மனிதராக அவர் இருந்தார். இதன் காரணமாக 2004ஆம் ஆண்டு தேர்தலில் அவர் முதலாவது பிரசாரத்தை மேற்கொண்ட போது காந்தி சதுக்கத்தில் அவருடைய பிரசாரத்தை நான்